பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன். கமலஹாசன் வந்து மீன ராசிங்க. ஓகேங்களா? மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா அவருடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கின்றார். அப்போ கமலஹாசன் ஐயாவுடைய முயற்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் சறுக்கல்கள் இதெல்லாமே இருக்கும். அந்த முயற்சி வந்து அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய ராசிக்கு லாபாதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார். இப்போதைக்கு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அந்த வக்ர நிவர்த்தியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, ராசிக்கு 3ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்றாங்க. அப்போ தொழிலில் வந்து இந்த டயத்துல வந்து இந்த வருட ஆரம்பத்தில் கமலஹாசன் ஐயாவுக்கு தொழிலில் வந்து சின்ன சின்ன விரயங்கள் எல்லாமே உண்டு.